விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபூட்டேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. எப்படி லீக் ஆயிருக்கு? அதுவும் 1, 2 கிடையாது. 5 நிமிஷம் ஃபூட்டேஜ் ஒன்று லீக் ஆயிருக்கு. 2 நிமிஷம் ஃபூட்டேஜ் ஒன்று லீக் ஆயிருக்கு. அதுவும் வந்து அந்த 5 நிமிஷம் இது வந்து என்ட்ரன்ஸ் ஓப்பனிங் ஷாட் வந்து லீக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டைட்டில் போடுறதுல இருந்து விஜய் அவர்களுடைய மூஞ்சி காமிக்கிறதுல இருந்து 5 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வந்து லீக் ஆகிருக்கு. அந்த ஃபுல் வீடியோ நாம் வந்து பார்க்க முடிஞ்சு அதோடைய பிக்சர்ஸோ இல்லை வீடியோஸோ நம்ம இங்கே அட்டாச் பண்ணோம் அப்படின்னா சேனலை காலி பண்ணி விட்ருவானுங்க காரணத்தினால எதுவுமே பண்ண முடியலை. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ட்விட்டரில் போனீங்கன்னா எவனாவது போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு வந்து தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. என்ன இருந்தாலும் அது வந்து ஒருத்தங்களோட உழைப்புங்கிறதுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். அதனால் வந்து யாரும் ஷேர் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த 5 நிமிஷம் சீக்வன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த என்ட்ரன்ஸ் விஜய் அவர்கள் மாசாக வந்து என்ட்ரி ஆகிறது, அந்த ஃபைட்டுன்னு சொல்லிட்டு வந்து செம்மையாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அதை வந்து லீக் பண்ணதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இன்னொரு 2 நிமிஷங்கிறது வந்து விஜய் அவர்களுடைய ஃபேவரேட் இயக்குநர்கள்லாம் வர மாதிரி ஒரு சீனு, கிளைமேக்ஸ் சீன் மாதிரி இருக்குது. அதுவுமே சரி லீக் பண்ணி விட்டுருக்கானுங்க. இந்த 2 சீனுமே வந்து தேட்டரில் பார்க்கும்போது அல்டிமேட்டாக விசில் பறக்கிற மாதிரி இருக்குது. இதை லீக் பண்ணதுனால வந்து 2 கெட்ட விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அந்த என்ட்ரி சீனை வந்து இப்போ எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு தேட்டரில் பார்க்கும்போது வந்து பெரிய உற்சாகமே இருக்காது. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சீன் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் தேட்டர்களில் வந்து விசில் பறக்கும். அப்படிப்பட்ட சீன் அதையும் லீக் பண்ணி விட்டானுங்க. இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கொஸ்டின், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த லீக்கான சீன்லாம் பார்க்கும்போது வந்து விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு உதவுற மாதிரியான சீன் மாதிரி இருக்குது. இதை வந்து வேணும்னே வந்து படக்குழுவே லீக் பண்ணிட்டாங்களா, இல்லைனா வந்து யாராவது வந்து அப்படி இப்படி லீக் ஆகிடுச்சான்னு தெரில. இது வந்து ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எடிட்டர் ஃபுட்டேஜ் மாதிரி வந்து இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க மேலே பல என்கொயரி வந்து நடத்துவாங்க படக்குழு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த ஜனநாயகங்கிற படம் வெளியாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபேன்ஸும் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இது இப்படி நடந்ததுங்கிறது வந்து ரொம்பவே சரி அவங்கள வந்து தாக்கியிருக்கும் படக்குழுவை. அதனால் ஒரு சீவியராக வந்து ஏதாவது வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Bye bye.